சுற்றுப்பயணம் சொல்லியிருந்தீங்க, அரசியல் சுற்றுப்பயணம் எங்கேருந்து ஆரம்பிக்க போது எதை முன்னிறுத்தி இந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க? ஆகஸ்ட் 3 கும்மிடிப்பூண்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி, அதான் எங்களோட கேப்ஷன். அதாச்சும் தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் 3லேருந்து 28 வரைக்கும் எங்களோட சுற்றுப்பயணம் இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் அது முதல் கட்டமாக ஒரு சில தொகுதிக்கு இப்போ போகிறோம். 2ஆம் கட்டம் உங்களுக்கு தலைமை விரைவில் அறிவிப்பாங்க. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கட்சியை வலுப்படுத்தியும் மக்கள் மனதில் நம்பிக்கையை மீண்டும் விதைக்கிறதுக்கும் இந்த ஒரு பயணம் இருக்கும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எங்கள் பொதுச் செயலாளர் ஓட தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களோட மக்களோட எங்களோட பயணம் இருக்கும். என்னென்ன இல்லை, எங்கள் பொதுச் செயலர் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் எங்களோட கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்லுவோன்ட்டு. இன்றைக்கி இந்த அடுத்த 5-6 மாதம் எங்கள் கட்சி பணிகளும் மக்கள் பிரச்சனையும் எங்கள் கட்சி வலுப்படுத்துறதுக்கு மட்டும்தான் எங்களோட சிந்தனையாக இருக்கும். தேமுதிக சார்பில் யாரும் மோடி போய் பார்க்கல? எதுங்க? தேமுதிக சார்பில் மோடி போய் யாரும் பார்க்கல, என்ன காரணம் தெரியும்? எங்கே போய் பார்க்கல? மோடி கட்சி சார்பில் யாரும் போய் பார்க்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கீங்களா? அதுக்காண்டி கேட்டேன். நாங்கள் இருக்கோமா கேட்குறேன். இல்லை, நீங்கள் அதில் தானே இருந்தீங்கன்னா புரியல எனக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சரி, நாங்கள் தான் இருக்கோம். அவரை வந்து பார்க்கலாம்ண்ணா. என்ன கேள்வி கேட்குறீங்க? இல்லை 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 சார், ஒரு பிரதமர் வராது, ஒரு மரியாதை நிறுத்தமாக போய் சந்திக்கலையேன்னு தான் கேட்குறோம். இல்லை, மரியாதை நிமிஷம் தேவையான நேரத்தில் நாங்கள் போய் சந்திப்போம். எங்களுக்கு என்றைக்கு தேவையோ அன்றைக்கி சந்திப்போம். இல்லை, கேட்குறதே புரியல. நீங்கள் அவர் வந்திருக்காருன்னா அவர் பிரதமராக அவர் மக்கள் பணியே செய்ய வந்திருக்காரு. கூட்டணி எல்லாம் நாங்கள் ஜனவரி 9 நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோன்னா அப்போ நாங்கள் சொல்கிறோம். என்னங்க வரவேற்கிறோம். கமல்ஹாசன் சார் நீண்ட நாளாக சினிமா துறையிலிருந்து இன்றைக்கி அரசியலுக்கு இன்றைக்கி அவருக்கு ஒரு வாய்ப்பு திமுக சார்பால் கொடுத்துருக்காங்க. நிச்சயம் கமல் சார் மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவார் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடுகள் பற்றி நீங்கள் செயல்பாடுகள் எப்படி அவர் மக்களை பார்க்குறதெல்லாம் நீங்கள் தேமுதிக சார்பில் அவங்களோட பார்வை எப்படி? என் பார்வை இது என்னங்க எனக்கு புரியல. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? எது கேட்குறீங்க? கட்சியுடைய தேமுதிக பார்வையில் தாவேகா எப்படி இருக்கு? எங்கள் தேமுதிக பார்வை மக்களை நோக்கி தான், வேறு எந்த நோக்கியும் இல்லை. ஓகேங்களா? சிம்பிள். தேங்க்யூ. லயன்ஸ் கிளப் இந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்து பல முறை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஆனால் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரோட்டரி கிளப்பில் கலந்துக்கிறது. எனக்கு இது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நான் வர வழியில் கூட எங்கள் சந்திராபிள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம கட்சி ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு தெரியும், இவ்வளோ நேரம் நம்ம போய் அங்கே போய் கலந்துக்கணுமா எப்படி, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ரோட்டரி கிளப்போட கல்ச்சர் என்ன அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது டெய்லி நம்மளுக்கு ஒரு அனுபவம் வந்துகிட்டே இருக்கும். இங்கே உட்காந்ததில் எனக்கு நேரம் போகிறதே தெரியல. ஒன்று புதுசாக எனக்கு இருக்குது. நீங்கள் எப்படி ஒருத்தர் ஹானர் பண்ணுறது, உங்களோட ப்ரோட்டோகால்ஸ், உங்கள் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே எனக்கு பார்க்கும்போது உண்மையான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இதை நான் பார்க்குறேன். அதனால இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு இந்த வருஷோட பிரசிடென்ட் பொன்ராஜ் அவர்களுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இங்கே சீஃப் கெஸ்ட் என்னை கூப்பிடும்போது பல முறை பல டேட் சொல்லி கேட்டிருந்தாரு, நம்ம அண்ணன் வரணும் அப்படின்ட்டு. சரி, என்ன மாதிரி இது அப்படின்னு கேட்கும்போது நான் ஜூலை ஃபுல்லாக நான் என்னோட பர்சனல் விஷயத்துக்காக நான் ஃபாரின் போனேன். என்னோட முயற்சிக்காக சில விஷயங்கள் நான் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஜூலை யாருக்குமே நான் டேட் கொடுக்காம இருந்தேன். ஏன்னா ஆகஸ்ட்லேருந்து சுற்றுப்பயணம் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஒரு 1 மந்த் எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்காக எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்ட்டு ஒரு நிறைய வாட்டி பொன்ராஜ் அண்ணன் முயற்சி செஞ்சார் கூப்பிடணுன்ட்டு. நான் என்றைக்குமே நான் ஃப்ரீயாக இருந்தால் கட்சிக்காரங்க கூப்பிட்டா அடுத்த செகண்ட் நான் போய் நின்றுவேன். ஏன்னா அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் நம்ம குடும்ப ஃபங்க்ஷனுக்கு போகிறே இல்லையோ, ஆனால் கட்சிக்காரங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்பா சொன்னது எப்பயுமே அது தாரக மாத்திரமாக எனக்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த ஒரு முறை நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன் டேட் கொடுக்க. ஏன்னா ஒன்ஸ் டேட் கொடுத்துட்டோன்னா நம்ம கரெக்ட் ஹானர் பண்ணணும். நான் துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனால் தவசிக்குள்ள வார்த்தை மாறக்கூடாது. அதனால அந்த டேட் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் எந்த டேட்டாக இருந்தாலும் சொல்லி, நீங்கள் எந்த உலகத்துல இருந்தாலும் நான் டிக்கெட் போட்டுறேன், நீங்கள் வரணும் அப்படின்னாரு.
நீங்கள் டிக்கெட் எதுவுமே நீங்கள் போட வேணாம், நீங்கள் அன்பாக கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால ஃபர்ஸ்ட் ஜூலை 20th அப்படி டேட் கேட்டிருந்தாங்க. என்னால் கண்டிப்பாக முடியாது, எனக்காக வர்றதுக்கு நீங்கள் அடுத்த டேட் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ 27th இன்னைக்கு இருந்தது. ஸோ நேற்று நைட் தான் நான் 4 o'clock வந்து லேண்ட் ஆனேன். லேண்ட் ஆகி காலையில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பாம்பேல என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அது 5 மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே தூங்காமல் ஃப்ளைட் ஏறி இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து நீங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். இது முடிச்சு நைட் ஃப்ளைட் ஏறி நாளைக்கு காலையில் கடலூர் 6 மணிக்கு கிளம்பி அங்கே ஒரு கட்சி ஃபங்க்ஷன், நாளைக்கு கடலூர் மாவட்டம் ஃபுல்லாக அங்கே நாளைக்கு போகணும். ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஏன்னா ஒன்ஸ் டேட் கொடுத்தா நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்னு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததுனால எனக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்ததுல எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நீங்க எல்லாருமே எனக்காக ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, எல்லாருமே இருக்கீங்க. ஆனா உங்களோட அனுபவம் தான் என்னோட வயசு. உங்க முன்னாடி என்னோட சீஃப் கெஸ்டா நீங்க ஹானர் பண்றது, இதை நான் பெரிய பாக்கியமாகவும் ஒரு மரியாதையாகவும் நான் பார்க்குறேன். நிச்சயம் இந்த விஜய பிரபாகரன் நீங்க ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை வச்சிருக்கீங்க. கேப்டன் மகன் தவறு செய்ய மாட்டேன், கேப்டன் குணம் எங்களுக்குள்ளேயும் இருக்கு, கேப்டன் நம்மளெல்லாம் விட்டு போகல, இன்னும் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் விட்டு போன பணிகளை இன்னைக்கு அவர் மகனாக நான் வந்து நீங்க எடுத்து செய்யறது சந்தோஷமா, அதுவும் எனக்கு ஒரு மிக பெரிய பொறுப்பு தான். இன்னைக்கு ரோட்டரி கிளப் நீங்க இவ்வளோ சேவைகள் செய்யறது, இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் இதெல்லாமே இருக்கும்போது, இது வந்து நான் சின்ன வயசுல இருந்து நான் அப்பா கிட்ட இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த ரோட்டரி கிளப்ல நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க செய்றீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வீட்டில் இருக்கவங்க ஒய்ஃப் இல்லைன்னா அந்த சப்போர்ட் செய்ய முடியாது. இன்னைக்கு இது விஷயம் ஏன் இதை நான் சொல்றேன்னா, கேப்டன் சொல்லியிருப்பார் 1990 ஜனவரி 31 என்னைக்கு எனக்கு திருமணம் ஆயிடுச்சோ அன்னைக்கு என் மனைவி தடுத்திருந்தா இந்த செகண்ட் வரைக்கும் நான் மக்களுக்கு எந்த உதவியும் செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அந்த செகண்ட்ல எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு எவ்வளவுலாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த செகண்ட் வரைக்கும் கேப்டன் இல்லாத அந்த தருணத்திலையும் இன்னைக்கும் கேப்டன் ஆலயத்துல தினதோறும் குறைஞ்சது 2000 to 3000 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னா அது எங்க அப்பாவோட ஆசை, அது எங்களோட கடமை, அவ்வளவுதான். அது காலத்துக்கும் அது தொடரும். ஏன்னா கேப்டன் வந்து சோறு லைக் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி பழகிட்டார். அதுதான் எங்க சின்ன வயசுல எங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஸோ இன்னைக்கு நீங்க ரோட்டரி கிளப்பாக நீங்க வந்து பல விஷயங்கள் மக்களுக்கு செய்யும்போது, நான் வந்து நீங்க வந்து ரோட்டரி கிளப்பா நீங்க பாக்குறீங்க, சீஃப் கெஸ்டா பாக்குறீங்க, நான் வந்து உங்களோட ஒருவனா இருந்து உங்களுக்கு நீங்க எப்படி அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே அந்த ஏவி பார்க்கும்போது எல்லாமே அந்த ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், ஸ்கூல் கேம்ஸா இருக்கட்டும், ரோட் ஃபெசிலிட்டி, அனிமல்ஸ்க்கு நீங்க பண்றது, கோயில் திருவிழா கூட நீங்க ஹெல்ப் பண்றீங்க. எதுவுமே விடாம எல்லா பக்கமே கவர் பண்ணி பண்றது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு கேப்டன் சேவை செய்யற கட்சி ஆரம்பிச்சாருன்ட்டு. டிஎம்டிகே வந்து ஒரு கிளப்பா இல்லை, அது ஒரு கட்சி. இருந்தாலும் கேப்டன் ஒரு he had a dream. அந்த ட்ரீமும் இங்க ரோட்டரி கிளப்ல இருக்கும் ட்ரீமும் ஒண்ணு. இதை நீங்க சேவையா செய்றீங்க. ஆனா ஒரு கட்சின்னு வைக்கும்போது சில விஷயங்கள் அந்தந்த இடத்துல போய் சேர்ந்தாதான் மக்களுக்கு முழுமையா போய் சேரும். அதுக்காக தான் கேப்டன் கட்சின்னு ஆரம்பிச்சு அதுக்கான பவரை கொண்டு வந்தா நிச்சயம் அது மக்களுக்கு சேரும். ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஆனா அந்த கஷ்டம் அவர் ஒரு அளவுக்கு ரீச் பண்ணாரு. இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ரோட்டரி கிளப்பா இருக்கீங்க, உங்களோட சன்ஸ் டாட்டர்ஸ் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ உங்க பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட கடமைகளும் இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா, எங்க அப்பா விட்டுட்டு போன பணிகளை நான் எடுத்து செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு அவர் விட்டுட்டு போயிருக்காரு. அதை நிச்சயமாக அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அந்த தேரை இழுக்க நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா கேப்டன் ஆக்டிவா இல்லாத டைம்ல முதல்ல அரசியல் மேடையில் நாங்கள் வந்த ஒரு 25 yearsல காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் ஆக்டிவ் இல்லாத நேரத்தில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாலிடிக்ஸ்குள்ள வந்தேன்.
அதுலேருந்து நிறைய நான் கற்றுக்கினேன். ஏன்னா எனக்கான பர்சனல் திங்ஸ் நான் என்னெல்லாம் ஆசைப்படுறோம் அது எதுவுமே நான் இன்னும் பண்ணிக்கல. இருந்தாலும் அந்த சேவை மக்களுக்கு செய்யணும், அந்த கோர் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அதே கோர் தான் ரோட்டரி கிளப்லையும் நான் பார்க்குறேன். நம்ம என்னதான் நம்மளுக்கு எவ்வளோதான் நம்மளுக்கு ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்மளோட ஒர்க்கிங் டைமாக இருக்கட்டும், அந்த மக்களுக்கு போய் சேவை செய்யும் போது அந்த இன்னொருத்தங்களுக்கு அந்த சிரிப்பை நம்ம பார்க்குறோம்ல, அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம். இப்போ நீங்கள் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, நம்ம எவ்வளோ செலவு செஞ்சு போகிறோம், ஆனால் அந்த செலவு பிரதிபலிக்கும் போது அவங்களோட புண்ணையோடு நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, அந்த நம்பிக்கை நம்ம தரோம்ல, அதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துறாரு. அதுதான் ரோட்டரி கிளப்பும் நீங்களும் அதை செய்வீங்க. நிச்சயமாக இதை நீங்கள் தொடர்ந்து இது பல வருஷமா இது ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த போர்டில் நான் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாரும் பெரியவங்க இருக்காங்க. லீமா மார்டின் மேடம்னா எனக்கு பல நாட்கள் தெரியும். எனக்கு எப்பயுமே யதார்த்தமா அவங்க என்னோட பேசுவாங்க. அவங்க ஒரு சோன்ற மாதிரியே காமிச்சிக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு தாய் உள்ளத்தோட அவங்க எப்பயுமே பார்க்க பேசுவாங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்தாலே அது எல்லாருமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இங்க பேசுறது நான் பார்த்தேன். ஸோ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்தது. என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதுக்கு எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி பொன்ராஜ் அவர்களும் இப்போ ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு பதவி ஏற்றீங்க, அடுத்த வருஷம் சட்டமன்ற பொறுப்பும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக அதுக்கான காலம் யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அது வரும். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நம்ம நினைக்கிறது என்ன, கேப்டன் எப்பயுமே சொல்லுவார், முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமான. அப்பா சொல்லுவாரு, முடியாது எதுவுமே இல்லை, நிச்சயம் நம்மளால முடியும். என்ன காலம் டைம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ஆனா எல்லாரும் கட்சின்னு இல்லை, எல்லாருமே அவங்களோட இண்டிவிஜுவலா இருக்கும், பர்சனல் திங்ஸ் எல்லாருமே நம்ம முடியாது நினைச்சிட்டு கண்டிப்பா எல்லாருனாலும் முடியும். ஜஸ்ட் திங்க் பாசிட்டிவ், ஸ்மைலோட இருங்க, எதுக்கும் பயப்பட வேணாம். எந்த பிரச்சனைனா இருக்கட்டும், சிரிச்சுட்டே நம்மளோட சாதனை கண்டிப்பா நம்ம முறியடிக்க முடியும். அதனால நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.